தர்மம் பண்ணுங்க அம்மா, அம்மா தர்மம் பண்ணுங்க அம்மா. தர்மமா ஒண்ணும் இல்ல போப்பா. அம்மா எதெങ്കിലും தாங்கம்மா, எல்லா வீட்லயும் நாயை அவுத்துட்டுரு, ஒன்னும் கிடைக்கலம்மா, எதெങ്കിലും தாங்கம்மா. இவ்வளோடைய எங்களை சரியா ஆகிட்ட. அம்மா பிள்ளை கொஞ்சம் சோறு தருவியலா, காலையிலண்டே ஒன்னும் சாப்பிடல. கொஞ்சம் நிப்பியா குறையறது இருந்ததெல்லாம். கொஞ்சம் தண்ணியெങ്കിലും தருவியலா அம்மா? அத பக்கெட்ல எனக்கு வாரி குடி. நாய் அவுத்து விட்டுற போல அடிச்சு போடமா அப்போ. அம்மா தர்மம் பண்ணுங்க அம்மா, அம்மா தர்மம் பண்ணுங்க அம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்க அம்மா, அம்மா தர்மம் பண்ணுங்க அம்மா. என்ன தர்மம் கேட்க வந்த அம்மா. இன்னும் எத்தனை பேர் வந்தாச்சு? எல்லாரும் ஒரே ஏரியாக்கு வந்தியா? ஏம்மா அப்படி சொல்லுதிய? இந்த பிச்சைகளை தொந்தரவு தாங்க முடியல. முன்னாடி எப்போ உங்களை ஒரு ஆள் வர, இப்ப டெய்லி 8-10 பேர் வர்ற. நல்ல தொழிலோ. சாப்பாடு வழி இல்லாதனாலதான் அம்மா வரல. வந்து பார்த்தாதான் தெரியும் எத்தனை வீடு இருக்கு, பேங்க்ல எத்தனை அக்கௌண்ட் இருக்குன்னு. போப்பா ஒன்னும் இல்ல. எனக்கு ஒன்னும் தராட்டாலும் ஒன்னும் இல்லாம இந்த பிள்ளை ஒரு பிடிச்சு வர்றங்களும் தாங்கம்மா. சோறா? முன்னால அரி கேட்டுட்டு இருந்தேன், இப்ப சோறு கேட்க நிலைமை ஆச்சா? நான் எங்களுக்கு மட்டும் தான் சோறு அவுச்சேன். நான் ஒரே தந்தனே நான் ராத்திரி அவுச்சோண்டு வரேன். போ நாயை அவுத்துட்டு போடுவேன். எல்லா வீட்லயும் கேட்டேன், ஒரு பொம்பளைலாம் ஒன்னும் தரையில. இங்க ஒரு ஆம்பளை நிக்குது, கண்டிப்பா தரமாட்டாங்க. கேட்டு நானும் கடியதோட கேட்காம அப்படியே போவோம். அம்மா ஏன் பிள்ளை? எல்லா வீட்லயும் கேட்டியா, என்ன வீட்டுல மட்டும் கேட்காம போறிய? கொஞ்சம் தண்ணி தருவியா பிள்ளை? சாப்பிட்டியல? இல்ல பிள்ளை, நிறைய வீட்டுல கேட்டேன், யாரும் தரையில. கங்கால சோறடு. பெத்த தள்ளை பிடிச்சிருக்கு. சோறு குடிக்க போல இல்ல குடிக்க. இது நைட்டு சாப்பாடு என்ன பண்ணுவீங்க? பாத்திரம் ஏதாவது இருக்கா? நம்ம சோறு தரேன், கொண்டு போங்க. வேண்டாம் பிள்ளை, பசியோட வந்தோம். பசியா இருந்து சாப்பாடு போட்டா இல்ல, அதுவே போறோம்.
வச்சுருங்க. இனி இப்படி இந்த வழி எப்போ வந்தாலும் பசியிருந்தா பாருங்க சாப்பிட்டு போகல. சரியா? நான் தங்கச்சியில் கொண்டு போடு. உனக்கு நல்ல மனசுக்கு ஆண்டவன் ஒரு குறையும் வச்ச மாட்டேன், நீ நல்லா இருப்ப.